ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இந்த சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஒரு வழியா ரூயா உள்ள போய் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் டோரை ஓபன் பண்ணி சொங்க உள்ள விடுறா. சொங்க உள்ள வந்து எல்லா இடத்தையும் வாட்ச் பண்ணிட்டு சரியா எந்த இடத்துல அன்னைக்கு இந்த சீகான் உட்காந்துரு வீடியோ கால்ல வந்தானோ அதை பாக்குறதுக்கே அவனுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கு. அதை பார்த்துட்டு லைட்டா அவன் முறைச்சிட்டே இருக்கும் போதே வீட்டுல ஜென்ஸ் போடுறதுக்கான செருப்பு இல்ல, சோ உங்க ஷூவை நீங்க அப்படியே போட்டுக்கோங்கன்னு ரூயா சொல்றா. அப்போ சரி அப்படின்னு கொஞ்சம் நிம்மதியா உள்ள போயிட்டு சொங்க உட்காடுறான். நான் போய் காஃபி ரெடி பண்ணிட்டு வரேன்னு இப்ப காஃபி போயிட்டு இன்ஸ்டன்ட் காஃபியை ரெடி பண்ணிட்டு வரதுக்குள்ள உட்காந்த இடத்துலயே சொங்க தூங்கி போயிருக்கான். ரொம்ப டயர்டா ஃபிளைட்ல இருந்து நேரா கிளம்பி வந்ததால ரூயா பக்கத்திலேயே காஃபியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சைலண்டா வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. நம்ம சொங்குக்கு குளிருது போல, கையெல்லாம் லைட்டா ஷிவர் ஆகுது. அதை பார்த்துட்டு ரூயா கையில ஒரு பெட்ஷீட் எடுத்து மேல போய் போத்தி விடுறா. சின்ன தூசி சொங்கு மேல இருக்க மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் க்ளோஸ்அப்ல போயிட்டு இருக்கா. போனதுமே நம்ம சொங்கு கண்ணை முடிச்சு பாத்துடுறான். ரூயாவே கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுறா. வேக வேகமா போய் உட்காந்து அவளோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறா. சரியா அவ பாத்துட்டு இருக்கும் போதே சொங்குக்கு கால் வருது. போனை எடுத்ததுமே ரூயாவை பார்த்து சாரி நான் தெரியாம தூங்கிட்டேன் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். போன்ல இல்ல நான் இன்னும் சாப்பிடல அப்படின்னு யார்கிட்டயோ சொல்லிட்டு இருக்கான். போனை கட் பண்ணிடுறான். ரூயா நீங்க இன்னும் சாப்பிடலையா, ஏதாவது சாப்பிடுறீங்களா, ஆர்டர் பண்ணவா அப்படின்னு கேக்குறா. ஓ நீங்க வேற ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டீங்க, ஹெல்தியா தான் சாப்பிடுவீங்க, நான் ஏதாவது வீட்டுல இருக்கான்னு பண்ண முடியுமான்னு பாக்குறேன் அப்படின்னு உள்ள போய் ஃப்ரிட்ஜ் எட்டி பாக்குறா. சொங்கும் பின்னாடியே வரான். 2-3 ஐட்டம் இருக்கு, நீங்க இதை சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் அதை ரெடி பண்றேன், என்ன மாதிரி ரெடி பண்ணணும்னு கேட்க எதுவா இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொங்கு சொல்லிடுறான். கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ்னால முட்டையில டிப் பண்ணி லைட்டா ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய ரைஸ் கேக்க முட்டையில ஃப்ரை பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. இது உட்காருங்க, வெளிநாட்டுல சாப்பிட்டுருக்க மாட்டீங்க, உங்க ஊரு சூ சிட்டில இது ரொம்ப ஃபேமஸ் இல்ல அப்படின்னு கேட்க நான் சூ சிட்டியோட ஆளுன்னு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி அவன் கேக்குறான். அதுவா உங்களை பத்தி தெரிஞ்சுக்கும் போது சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு ரூயா சமாளிக்கிறா. சொங்கு சாப்பிட ஆரம்பிக்கிறான். மூஞ்சில இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்து நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே முடியல. இதுக்கும் மேல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ரூயா யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா சொங்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ஒட்டுமொத்த பிளேட்டையும் ஃபுல்லா காலி பண்ணி வச்சு அப்போ நல்லாதான் இருக்கும் போல அப்படின்னு ரூயா யோசிச்சுட்டு நான் அமிச்ச அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறா. இல்ல நான் பாக்கல, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன் அப்படின்னு சொங்கு சொல்ல சார் ரொம்ப பிஸியா இருந்துட்டாரு போல, அதான் எனக்கு ரிப்ளை பண்ணல, நான் கூட என்கிட்ட கோச்சிட்டாருன்னு தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு ரூயா மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. வேலைய அந்த டைனிங் டேபிள்லயே உட்காந்து சொங்க பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனுக்கு கால் ஒண்ணு வருது. கேட் ஃபுட் கேபினெட்ல கீழே இருக்கு, அங்கிருந்து எடுத்துக்கோ அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஒருவேளை கேர்ள் ஃப்ரெண்டா இருக்குமோ, கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு ரூயா யோசிக்கிறா. ரூயா நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன், எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சேர்ல உட்காந்து தூங்க, நீங்க வேணா இங்க தூங்காம உள்ள அப்படின்னு ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள சொங்க தூங்கி போயிருக்கான். இப்படிலாம் படுத்ததுமே யாருக்காவது தூக்கம் வருமா, என்ன மாதிரியான ஆளா இருப்பாருன்னு சொல்லிட்டு லாயரா இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் போல அப்படின்னு நம்ம ரூயா பக்கத்துல சோஃபால உட்காந்து வேலை பார்த்துட்டு அப்படியே அதே இடத்துலயே தூங்கி போயிடுறா. சோஃபாலேயே எந்திரிச்சு பாக்குறா. அடுத்த நாள் விடிஞ்சிருக்கு, அவன் மேல பெட்ஷீட் தான் போத்தி இருக்கு. சொங்கங்க பாய் அப்படின்னு எழுதி வச்சுட்டு கிளம்பி போயிருக்கான். ரூமோ அவனோட வேலைக்கு ஜாலியா பாட்டு பாடிட்டே உள்ள வர பார்த்தா ஆபீஸ்க்குள்ள ஆல்ரெடி சொங்க உட்காந்துட்டு இருக்கான். என்னடா அது, ஆபீஸ்க்கு எனக்கு முன்னாடி நீ வந்து உட்காந்துட்டு இருக்க, பசிக்குதான் சாப்பிடலாமான்னு கேட்க இல்ல நான் சூப்பரா ஒரு சாப்பாடு சாப்பிட்டேன், அதுவே எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்குன்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். என்ன சாப்பிட்டேன்னு கேட்க எக் ஃப்ரைட் கேக் சாப்பிட்டேன்னு சொல்ல எக்கா அது ரொம்ப நல்லா இருக்குமேடா, நம்ம ஊர்ல நல்லா கிடைக்கும் சூ சிட்டில, அது இங்க உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறான் லூமோ. அதுவா சூப்பர் ஸ்பெஷலா எனக்காக ஒருத்தங்க ரெடி பண்ணி கொடுத்தாங்க, என்னோட கிளையண்ட்னு சொல்ல கிளையண்டா, கிளையண்ட் யாராவது சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்களா, அதுவும் ஊர்ல ஸ்பெஷல் என்னவோ அதை தெரிஞ்சுட்டு சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க என்னடா பண்றது, எனக்கும் அந்த கிளையண்ட்டுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி அப்படின்னு சீனை போட்டுட்டு சொங்க அங்க இருந்து கிளம்புறான். ரூயா நல்லா தூங்கி ஏஞ்சிட்டனால இப்போ அவளுக்கு தூக்கமே வரல. கொஞ்ச நேரம் லேப்டாப் எல்லாம் ஓபன் பண்ணி பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பாவம் ஆத்தர், அவங்க நல்லவங்க தான் போல, நம்ம தான் அவங்கள தேவையில்லாம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு பாசிட்டிவா அவளை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் அவளுக்கு நிம்மதியா இருக்கு. சரி ஓகே, அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவ அடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்க இந்த 2 ஸ்டோரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பேச ஆரம்பிக்க கரெக்டா அப்பன்னு பார்த்து நம்ம சொங்கும் கால் பண்ணிடுறான். 2 பேரும் சேர்ந்து ஆன்லைன்ல இருக்கலாம், நம்ம கால்ல பேசிட்டு இருக்கும் போதே செக் பண்ணலாம்னு சொல்ல என் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கீழே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரூயா போனை கையில எடுத்துட்டே ஓடுறா. பயங்கரமா இடி இடிக்குது. ரூயாக்கு சின்ன வயசுல இருந்தே இடினா ரொம்ப பயமா, ஐயோ அம்மா அப்படின்னு கத்திட்டே ஓட ஆரம்பிக்கிறா. பயந்துட்டே மறுபடியும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு உட்காந்துட்டு நான் எடுத்துட்டேன், இப்ப வேலையை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவ கேக்குறா. இந்த புக்ல இந்த கதையை பாருங்களேன், கரெக்டா என்னைக்கு மழையில அந்த ஹீரோயினுக்கு பயங்கரமா இடி இடிக்கும் போதெல்லாம் பயம் வருதோ அப்ப அந்த ஹீரோ பியானோ வாசிக்க ஆரம்பிக்கிறான். அதை வாசிச்சதுமே அந்த ஹீரோயினுக்கு மனசு நிம்மதியாகுதுன்னு ரூயா கதையை படிக்கிறா. இதை படிச்சதுமே நம்ம சொங் லைட்டா பழசெல்லாம் யோசிச்சு பாத்துட்டு இருக்கான்.
இதே மாதிரி ஒரு பார்ட் கூட அந்த கதையில வருது. ஆனா இவ்ளோ டீடைல்டா வரல பாத்தீங்களா, இந்த கதை டிஃபரெண்டா தானே இருக்கு, இதை நம்ம ஆதாரமா சப்மிட் பண்ணலாம்லன்னு ரூயா கேட்டுட்டு இருக்கா. அப்போ சொங்கு சொல்லிட்டு இருக்கான், இங்க இன்னொரு கதை இருக்கே, அந்த கதையில இந்த ஹீரோ பாக்கும்போது இன்னொரு பையன் உங்ககிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்கான், ஆனா என் படிப்புக்கு டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ப்ரொபோசல கேன்சல் பண்ணிருக்கா. இத பாக்குற அந்த ஹீரோ நம்ம படிப்பை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அவனும் ப்ரொபோஸ் பண்ணாம போயிருக்கான். இது கரெக்டா நடக்கிறது தானே அப்படின்னு கேக்குறான். ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணணும் தான், ஒருவேளை அந்த பொண்ணுக்கு பிடிக்கலன்னா கேன்சல் பண்ணிட்டு போறா, பண்ணாமலே யாராவது இருப்பாங்களா லவ் இருக்கும் போது அப்படின்னு ரூயா கேக்குறா. எல்லாருக்கும் லக்கு ஒரே மாதிரி இருக்காது, சில பேருக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொங்க மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். இங்க பார்த்தா ரூயாவோட அந்த குட்டி பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஒரு தடவை ஸ்கூல்ல இருந்து வரும்போது பயங்கரமா இடி இடிக்குதுன்னு மழையிலேயே வெளியே போகாம வெளியே உட்காந்துட்டு இருக்க, பார்த்தா திடீர்னு பியானோ மியூசிக் கேக்குது. உள்ள எட்டி பார்த்தா பக்கத்து ரூம்ல சாங் தான் வாசிச்சுட்டு இருக்கான். அதை வாசிச்சதுமே இவளுக்கு இருந்த பயம் எல்லாம் போயிட்டு பயங்கரமா ஹாப்பி ஆயிடுது. அதுக்குள்ள இந்த வாசிக்க வாசிக்க நல்ல மழை நின்னு வெயிலும் திரும்ப வந்துருது. கரெக்டா அப்பன்னு பார்த்து சொங்குக்கும் கால் வருது. பா வந்துட்டேன்ப்பா, கிளம்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொங்க அங்க இருந்து போயிட்டு இருக்கான். இத பத்தி யோசிச்சு பார்த்துட்டு ரெண்டு பேருமே அடுத்தடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கு. ரூயா இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொங்க கேட்டுட்டு இருக்கான். பார்த்தா ரூயா நல்லா தூங்கி போயிட்டு இருக்கா. காலை கூட கட் பண்ணாம சொங்க அப்படியே காதுல வாங்கிட்டு, ஐயோ வயிறு வேற ஒரு மாதிரி வலிக்குதேன்னு வயிறையும் புடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் காலைல ரூயா எந்திரிக்கிறா. ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. என்னாச்சுன்னு சொங்க போன்ல அந்த பக்கம் இருந்து கேட்க, நான் அப்படியே தூங்கி போயிட்டேங்க, நீங்க ஏன் கட்டே பண்ணலன்னு கேக்குறா. நானும் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன், அப்புறம் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேக்குற மாதிரி இருக்கு, என்னாச்சுன்னு ரூயா கேக்குறா. ஏன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன், அதனால தான் ஆம்புலன்ஸ் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு, எனக்கு கொஞ்சம் வயிறு பிரச்சனை அப்படின்னு சொங்க சொன்னதும், வயிறு பிரச்சனையா, முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு ரூயா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்கிறா. சொங் நிஜமாவே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கான். அவனை பாக்குறதுக்கு லூமோவும் அவனோட இன்னொரு அசிஸ்டன்ட் பையன் ஒருத்தர் இருக்கான். ரெண்டு பேரும் வராங்க. சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்கன்னு அந்த பையன் சொல்ல, இல்ல சாப்பாடுலாம் வேணாம், இதை வெளியே எடுத்துட்டு போ, நீ ஏன் சாப்பிடு அப்படின்னு அசிஸ்டன்ட் பையனை நம்ம சொங்க சொல்லிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து உங்களை பாக்குறதுக்கு ரூயான்னு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, லூமோ பாக்குறான். கதை அப்படி போதா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ரூயா கையில கஞ்சி எடுத்துட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. பார்த்தா மெசேஜ்ல நம்ம சொங்க தான் டெக்ஸ்ட் பண்ணிருக்கான், இந்த ரூம் நம்பர்ல இருக்கேன், எனக்கு கஞ்சியை எடுத்துட்டு வா அப்படின்னு. இவன் லைட்டா உள்ள எட்டி பாத்துட்டு இருக்கா. சொங் சொல்லிட்டு இருக்கான் பிளான் பண்ண மாதிரி லூமோட்ட, டேய் நான் தான் உனக்கு கஞ்சி எடுத்துட்டு வர சொல்லி மெசேஜ் அனுப்பினலடா, ரூம் நம்பர் கூட சொன்னேன், ஏன்டா எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சொங்கு கத்த, டேய் எனக்கு மெசேஜே வரலடா அப்படின்னு. அதுக்கு மேல லூமோன்னு அடிக்க ஆரம்பிக்கிறான். ரூயா பாக்குறா, நமக்கு தெரியாம மாத்தி மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க போல, அதானே இப்படி அனுப்பிச்சிருக்காங்களேன்னு பார்த்தேன்னு உள்ள வரா. சொங் நீங்க சொன்னது ஏன் கிட்டதான், நான் உங்களுக்கு சேர்த்து கஞ்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு கொடுக்குறா. நல்ல வேலைங்க, சாரி தெரியாம மாத்தி அனுப்பிச்சிட்டேன், உங்களுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கு நான் ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சூசிட்டில கஞ்சியை இப்படிதான் குடிப்பாங்க அப்படின்னு சொல்றான். நான் சூசிட்டின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு அடுத்த ரூயா கேள்வி கேட்க, அதுவா உங்களை பத்தி நானும் செக் பண்ணேன் அப்படின்னு சொங்க சமாளிக்கிறான். சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு அப்படின்னு அசிஸ்டன்ட் அடுத்த நேரா உள்ள வரான். லூமோ பாக்குறான், இவன் அப்படிதான் தப்பு தப்பா ஏதாவது பேசுவான், இவனை கூட்டிட்டு நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு லூமோ அங்க இருந்து கிளம்பிடுறான். ஏண்டா உனக்குலாம் ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னா என்னன்னே புரியாதாடா, எதுக்குடா அவங்க கிட்ட போய் இந்த கதை கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லூமோ திட்ட ஆரம்பிக்கிறான். ஐயோ சீனியர், இப்பதான் நோட் பண்றேன், எப்பெல்லாம் அந்த ரூயா இருக்காங்களோ சொங் ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றாரு, என்னடா இது ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு நானே யோசிச்சேன்னு சொல்ல, காதல் வந்தா பெரிய பெரிய அறிவாளிங்க கூட முட்டாளாயிருவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இன்னைக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் அப்படின்னு லூமோ அங்க இருந்து கிளப்பி கொண்டு போயிட்டு இருக்கான். இங்க உட்காந்தே இருக்கா ரூயா. நீங்க கஞ்சி குடிச்சு முடிச்சிட்டீங்களா, சரி ஓகே இதை எடுத்து நான் வீட்டுக்கு போறேன், நான் அப்புறம் வந்து உங்களை பாக்குறேன்னு ரூயா அங்க இருந்து கிளம்புறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து மெசேஜ் வருது நம்ம சொங்குக்கு. லூமோ தான், என்ன அந்த பொண்ணு உனக்காக சமைச்செல்லாம் கொண்டு வந்திருக்கானா, கண்டிப்பா உன் மேல ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தானே அர்த்தம், லைட்டா நீயும் எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி அந்த பொண்ணு ஸ்டெப் எடுப்பா, ஸ்டெப் எடுத்து பாரு அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்கான். உடனே சொங்கும், இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு, உங்க ஸ்டோரி எனக்கு கொடுங்க, நான் அது வரைய படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, ஆமா ரூயா ஒரு நிமிஷம் இல்லைங்க, அந்த 23வது சாப்டர் இருக்கே அதை இன்னைக்கு நான் படிக்கலான் இருக்கேன், ரொம்ப நாளா நான் படிக்காமலே இருக்கேன்னு வேணும்னே ஸ்ட்ரெஸ் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான். அது ரொமான்டிக் சாப்டர்னு அவனுக்கும் நல்லா தெரியும். இது அந்த சாப்டரா அப்படின்னு ரூயா ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. லைட்டா யோசிச்சு பாத்துட்டு இருக்கா. அதுல போய் சொங்க கட்டி புடிச்சிட்டு ரெண்டு பேரும் கிஸ் எல்லாம் பண்ற மாதிரி எழுதிருப்பா போல. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, இல்ல அதை படிக்க வேண்டாமே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பாக்குறா. இல்ல படிச்சுதான் ஆகணும், கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொங்க சோஃபால உட்காந்துட்டு இருக்கான். கூட இருங்க பக்கத்துல வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்ல, இல்லங்க இந்த சாப்டரை நான் பிரிண்ட் போட மறந்துட்டேன், அதுல இல்லன்னு சொல்றா. ஓகே ஆன்லைன்ல இருக்கும்ல வைஃபை பாஸ்வேர்ட் சொல்றேன், அதுல டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொங்க எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறான். இல்லங்க நிஜமாவே டைம் ஆச்சு, நான் என்ன கிளம்புறேன் அப்படின்னு அவன் மறுபடியும் போக ஆரம்பிக்க, ஐயோ வயிறு வலிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு சொங்க ஒரு ஆக்டிங்க போடுறான். கொஞ்சம் அப்பப்போ வயிறு வலிக்கிறதால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, நீங்க என் பக்கத்துல உட்காந்து படிச்சீங்கன்னா இந்த கதையை நான் கேட்டு அதுல இருந்து நான் ஜஸ்ட் எடுத்துப்பேன்னு சொல்ல, இதை நானே படிக்கணுமா, சரி ஓகே அப்படின்னு மனசுக்குள்ள ரூயா முடிவு பண்றா. இந்த கதையில இருக்க பொண்ணு வேற யாரோ, அவ பாய் ஃப்ரெண்ட நினைச்சு இதை எழுதி வச்சிட்டு இருக்கா. இதுக்கு ஏன் நான் வைக்க பண்ணும், நம்ம ரொம்ப ஓவரா வைக்கப்பட்டாதான் அது ஆக்வர்டா தெரியும், இல்லைன்னா தெரியாது அப்படின்னு கதைய படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறா.
சொங்குக்கே ஆனா ஒரு மாதிரி இருக்கு. இல்ல ரூயா, பரவாயில்ல நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். ரூயா விட்டா போதும் அங்க இருந்து கிளம்பி ஓட ஆரம்பிக்கிறா. ரூயா லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்ணும்போது தான் இன்னொரு பக்கம் சொங்கோட அம்மாவும் தங்கச்சியும் வந்துட்டு இருக்காங்க. சொங்குக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு தங்கச்சி மனசுல யோசிச்சுட்டே, வாமா உள்ள போலான்னு கூப்பிட, டென்டிஸ்ட் கிட்ட போகணும்னு என்ன கூட்டு வந்திருக்க, உன் அண்ணன் இங்க இருக்கானா, அதுக்குதான் என்ன கூட்டு வந்தியா, எனக்கு ஒரு பையனே கிடையாது, எனக்கு குடும்பத்துல அவன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நீயே போய் பாருன்னு கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. ரூயா அதெல்லாம் நோட் பண்ணிட்டுதான் இருக்கா. நேரா அந்த தங்கச்சி மட்டும் வாஷி இருக்கால உள்ள போயிட்டு, அண்ணா என்னன்னா சாக போறியானான்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. ஒழுங்கா அங்கிருந்து ஓடி போயிரு, நடக்கிறதே வேறன்னு சொல்லிட்டு நம்ம சொங்க திட்டிட்டு இருக்கும் போதே ரூயா உள்ள வந்துடுறா. ஓடுற அவசரத்துல டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு ஓடி இருக்கா. அது எடுக்கிறதுக்கு தான் வந்திருக்கா. ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும் போதே வாஷி பக்கத்துல போயிடுறா. ஹாய்க்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா, என் பேரு வாஷி, இந்த இங்க இருக்கானே ஒருத்தன் அவனோட சொந்த தங்கச்சி, நீங்க ரூயா தானே அப்படின்னு கேட்டு வைக்கிறா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவ கேட்க, இல்ல எங்க அண்ணன் எந்தெந்த கேஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுவான்னு அப்பப்போ என்கிட்ட சொல்லுவான், அவன் சொன்னதுபடி பார்த்தா நீங்க தான் அந்த நாவலிஸ்ட் மாதிரி இருக்கீங்க, அதை வச்சுதான் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. நல்லா நீ பேசுறமான்னு ரூயா சொல்றா. என் அண்ணனுக்கும் இது மாதிரி கொஞ்சம் பேச தெரிஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, உருப்பட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, எங்க பாரு நான் அட்வொகேட், எனக்கு நல்ல மூளை ஷார்ப்பா இருக்கணுமே தவிர நாக்கு ஷார்ப்பா இருக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு சொங்க சொல்றான். அப்படி நீ சொல்றனால்தான் பல வருஷமா பிறந்ததுல இருந்தே சிங்கிளா இருக்கு அப்படின்னு வேணும்னே இவ சிங்கிளா இருக்க விஷயத்த ஏத்தி விட்டுட்டு இருக்கா தங்கச்சி. சரி ஓகே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு அவங்க இருந்து கிளம்ப, இல்ல நீயும் அண்ணனும் பேசிட்டு இருங்க, நான் போய் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணிட்டு கழுவிட்டு வரேன் அப்படின்னு ரூயா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க பாருனா எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க, எப்படி நீ இருக்கும் போதே சிங்கிளா இருக்குன்னு சொன்ன பாத்தியா, அவங்க வெறும் கிளையண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க, இப்படியே நினைச்சிட்டு இருந்தா எப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போறது, இருக்க கொஞ்ச நாள்லயே நான் அடுத்தடுத்து உன்னை டெவலப் பண்ணி விட்டுருக்கேன், ஜென்சிக்கு இருந்து ஐடியா வாங்குறது எப்பவுமே கரெக்டா இருக்கும், நீ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவ பேச ஆரம்பிக்கிறா. எது நீ கிளம்புன்னு சொங்க திட்டி விட்டுட்டு இருக்கான். நேரா அங்க இருந்து வாஷி பொண்ணு கிளம்பி ரூயா பழத்தெல்லாம் கிளீன் பண்ணிருக்கா. அங்க வந்துடுறா. அக்கா நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க எங்க அண்ணனை ஒரு கதையில எழுதுனீங்கன்னா அவர் எந்த மாதிரி ஒரு ஹீரோவா எழுதுவீங்கன்னு கேட்க, ரொம்ப கெத்தா ஆனா இப்ப பாரு ஸ்ட்ரிக்டா ஹேண்ட்ஸமா பணக்காரங்களா இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதுவேன் அப்படின்னு ரூவா சொல்லிட்டு இருக்கா. ஓ அப்படியா, நல்ல வேலை என் அண்ணன் பேர் இதுக்கும் மேல டேமேஜ் ஆகல, அதுக்குள்ள நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு வாஷி நினைச்சிட்டு இருக்கா. அக்கா உங்களுக்கு எந்த மாதிரி பசங்கன்னா பிடிக்கும்னு கேட்க, எனக்கா சிரிச்சு நல்ல ஸ்வீட்டா பேசுறாங்கல்ல அந்த மாதிரி பசங்க எல்லாம், அதாவது ஒண்ணு மாதிரி பேசுற பசங்களை பிடிக்கும் அப்படின்னு ரூவா சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூம்குள்ள வராங்க. ஃப்ரூட் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல வேகமா ஒரு ஃப்ரூட் எடுத்து கொடுத்துட்டு, அக்கா உங்க போன் நம்பரையும் கொடுங்கன்னு வாஷி ரூவாட்ட இருந்து போன் நம்பரை வாங்கிக்கிறா. சரி நான் அப்புறம் வரேன் அப்படின்னு அங்க இருந்து ரூவா கிளம்ப ஆரம்பிக்கிறா. ஆனா இது பாரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசினேனா, ஆனா நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டே வரமாட்ட, சாரிண்ணா, நீ கத்துக்க வேண்டியது ரொம்ப நிறைய இருக்கு, நல்லா யோசிச்சுட்டு அப்புறமா எனக்கு கால் பண்ணுன்னு அங்க இருந்து இவ கிளம்பி போயிடுறா. நைட்டு ஃபுல்லா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான் சொங்கும், இதுக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொன்னா, ஏன் அப்படி சொன்னா அப்படின்னு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். தங்கச்சிக்கு கால் பண்றான், ஏதோ நான் சரிப்பட்டு வரமாட்டேன்னு சொன்னல அது எதுக்கு அப்படின்னு. அதுவா இப்பயாவது எனக்கு கால் பண்ணி கேட்கணும்னு தோணுச்சு, ஆனா அவங்களுக்கு ஸ்வீட்டா பேசுற பசங்களை தான் பிடிக்கும்னு சொன்னாங்க, கூலா இருக்க பசங்களை தான் பிடிக்குமா, ஆனா அதுக்கும் உனக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா, சத்தியமா சம்பந்தமே கிடையாது, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் இருக்கான், அவன் என்னெல்லாம் பண்ணுவானோ அதெல்லாம் செம்ம கூலா ஸ்வீட்டா இருக்கும், அது நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ எனக்கு கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்க வேகமா சொங்கும் தங்கச்சிக்கு நிறைய காசு அனுப்பி வைக்கிறான். இவ சொல்லிக்கிட்டே இருக்கா, இந்த மாதிரி ஸ்டைல் பண்ணணும், ரொம்ப அப்படி கூலா இருக்கணும், எதையும் கண்டுக்காத மாதிரி அலூஃபா இருக்கணும், ஸ்டைலா இருக்கணும், இந்த மாதிரி டான்ஸ் பண்ணணும், ஃபயரா இருக்கணும், நீ எதோ சொல்லி கொடுக்க அதெல்லாம் பார்த்து இவனும் கூடயே பண்ணிட்டு இருக்கான். இப்படிதானா, இப்படிதான் ஷீச்சான் பண்ணுவான்னு சொல்ல, இது ஷீச்சானா அந்த ஆக்டருக்கு தான் நீ பைத்தியமா சுத்திட்டு இருக்கியா, அவன் பண்ற ஐடியா தான் எனக்கு கொடுத்துட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு சொங்கு கடுப்பாயிடுறான். ஏற்கனவே லவ் ரைவலா பின்னாடியே வந்துட்டு இருக்கான்ல ரூபா பின்னாடி, அந்த பையன் தான் ஷீச்சான்னு, அவன் ஐடியாவை எனக்கு கொடுக்குற, உனக்கு கொடுத்த காசு கூட இனிமே கிடையாது, அந்த காசை நான் திரும்பி வாங்கிடுறேன் அப்படின்னு அமிச்ச காசு கூட கேன்சல் பண்ணி விட்டுறான் சொங்கு. இதுக்கு மேல உனக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, வைடி போன்னு சொல்லிட்டு சொங்க போனையும் கட் பண்ணி விட்டுறான். நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வர, இந்த பொண்ணு ஒருவேளை உண்மையாவே இவ லைஃப்ல இருந்து தான் இந்த லவ் ஸ்டோரி எடுத்திருப்பாளா, ஷீச்சியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையில வர கதாபாத்திரத்துக்கு பேர் வச்சிருக்கா அப்படின்னா என்ன அதுக்கு அர்த்தம்னா கடந்து போன கதைங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அது மாதிரி அந்த காதலும் அவளுக்கு கடந்து போயிடுச்சு, இப்ப அந்த பொண்ணு லவ் பண்ணல போலன்னு நிறைய பேர் கமெண்ட் போட்டிருக்காங்க. இத படிச்சுட்டு பயங்கரமா சொங்க அப்செட் ஆயிடுறான். போய் ஒரு பார்ல உட்காந்துட்டு லூமோக்கு கால் பண்ணிடுறான். ஏன்னா சாகிறதுக்கு ரெடி ஆயிட்டியா, கால தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த வயிறு பிரச்சனைனால இப்ப குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க, நான் சொல்றது கேளு, ஃபேண்டம் லவ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு லவ் தெரியுமா, ரிக்ரெட் பண்றதே எவ்வளவோ பரவாயில்ல. என் கலீக்ஸ் அந்த மாதிரி ஒருத்தங்க அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க, ஒருத்தங்க மாறி மாறி அவங்க யாருன்னே தெரியாம சீரியஸா லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன மாதிரி லவ்னா சூப்பர் லவ், ஒருத்தங்க இல்லாம ஒருத்தங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்கிற. அப்புறம்
அப்புறம் 2 பேர் லிவ் இன் டுகெதர்ல இருக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்களுக்கு முழுசாவே புரிஞ்சுது. சரி இது நீ சரிப்பட்டு வராது அப்படின்னு அப்புறம் ரொம்ப கசப்போட தான் அவங்க பிரிஞ்சாங்க. இதுக்கு பேர் தான் ஃபேண்டம் லவ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஸ்டார்டிங்லயே பிரியாம அதுக்கப்புறம் கூட சேர்ந்துட்டு அப்புறம் பிரிஞ்சா அது இன்னும் ரிக்ரெட்ஃபுல்லா தானே இருக்கும். அதுக்கு இதுவே பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க சொங்க அமைதியா யோசிச்சுட்டு இருக்கான். ஸ்கூல் படிக்கும் போது அவனுக்கு நிறைய பேட் சம்பவம் எல்லாம் நடந்திருக்கும் போல. நிறைய பேரு உன் குடும்பமே அட்டைப்பூச்சிங்க மாதிரி ஓட்டி வாழ்ற குடும்பம்டா, நீங்க எல்லாம் மனுஷ பிறவியே இல்லைன்னு சொங்க சின்ன வயசுல இருக்கும் போதே திட்டிருக்காங்க. இல்லடா எனக்கு என்னமோ பயமா இருக்கு, கவலையா இருக்கு. இந்த பேர் வச்சிருக்கா கதையில, அப்பனா அது கடந்து போன கதை தானே அர்த்தம் அப்படின்னு சொங்க மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நல்லா கொஞ்சம் ஓவராவே குடிச்சிடுறான். குடிச்சிட்டு அவன் பாட்டுக்கு டாக்ஸி ஏறி வெளியே போயிட்டு இருக்கான். லூமோ போன் பண்ணி எங்கடா போயிட்டு இருக்கேன்னு கேட்க, அவ வீட்டுக்கு போறேன், என் மனசுல இருக்கத சொல்ல போறேன் அப்படின்னு இவன் பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி போயிட்டு இருக்கான். லூமோ கிட்ட சொங்க சொல்லியிருக்கான், அவன் முகத்தை கூட சரியா பாக்குறதுக்கு முன்னாடியே அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ட்டு அந்த பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. ஒரு தடவை லைப்ரரியில சொங்கு போய் ஒரு புக் எடுத்துட்டு அதை படிக்க உட்காந்துருக்கான். லைட்டா அப்படி தூங்கி போயிட்டு இருக்கான். அந்த புக்கை தேடிதான் ரூபா வரா. சரிங்க, அந்த பையன் தான் புக் எடுத்திருக்காரா, தூங்கிட்டு இருக்காரு. பிடிச்ச ஒரு காமிக்ஸ படிச்சுட்டே அப்படியே லேசான சூரிய வெளிச்சத்துல தூங்குறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஹாப்பியான மொமெண்ட் அது. அவர் தூங்கட்டும், நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரூபா அங்க இருந்து போயிருக்கா. அந்த புக்ல அடுத்து ரூபாக்கு ஒரு நோட் மாதிரி எழுதி வச்சிட்டு இருக்கான் சொங்க. எல்லாருக்கும் லைஃப்ல ஹாப்பி மொமெண்ட்ஸ் மட்டும் இருக்காதுன்னு. ஏன்னா அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் அடிக்கடி சண்டை நடந்திருக்கு. இந்த ஊர்லயே நீங்க மட்டும்தான் வக்கீலா, நீங்க எதுக்கு அந்த கேஸ ஹேண்டில் பண்ணீங்கன்னு டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அந்த நோட்டை எழுதி வச்சிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ரூபா அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிருக்கா, ஃபேஸே கூட பார்க்காம. எப்பயாவது வாழ்க்கை ஒரு செகண்ட்ல மாறும் அப்படின்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு ரூபா வீட்டு வாசல்ல இறங்கி நின்னுட்டு முடியும், உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொங்க கத்திட்டு இருக்கான். அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.